அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 9 பகுதி 1. லாம்பர்ட் மெதுவாக கூறினார், நாம் தவறாக கணிச்சிட்டோம். ஆம்ஸ்ட்ராங் கடுமையாக கூறினார், நான் ஒரு மருத்துவர். எனக்கு தற்கொலைகளை பற்றி ஓர் அளவுக்கு தெரியும். அந்தோனி மார்ஸ்டன் ஒரு தற்கொலை செய்து கொள்ளும் வகை இல்லை. லாம்பர்ட் சந்தேகத்துடன் கூறினார், இது ஒரு விபத்தாக இருக்க முடியாது என்று நினைக்கிறேன். ஃப்ளோர் நம்பிக்கை இல்லாமல் உருமினார். அடடா, வினோதமான விபத்தா என்று அவர் முணுமுணுத்தார். ஒரு இடைநிறுத்தம் ஏற்பட்டது. பின்னர் ப்ளோர் கூறினார், அந்த பெண்ணை பற்றி என்று நிறுத்திவிட்டார். திருமதி ரோஜர்ஸ்? ஆம், அது ஒரு விபத்தாக இருக்க சாத்தியம்தானே? பிலிப் லாம்பர்ட் கூறினார். ஒரு விபத்தா? எந்த வழியில்? ப்ளோர் சற்று வெட்கத்துடன் காணப்பட்டார். அவர் கிட்டத்தட்ட வார்த்தைகளை மழுங்கடித்து கூறினார், இங்க பாருங்க டாக்டர், நீங்க அவளுக்கு மருந்து கொடுத்தீங்க தெரியுமா? ஆம்ஸ்ட்ராங் அவனை உற்று பார்த்தார். மருந்தா? நீங்க என்ன சொல்கிறீர்கள்? நேற்றிரவு அவளை உறங்க வைக்க மருந்து கொடுத்ததாக நீங்களே சொன்னீர்களே. ஓ ஆமா, பாதிப்பில்லாத தூக்க மருந்து. நான் அவளுக்கு ஒரு லேசான டோஸ் ட்ரையோனால் கொடுத்தேன். முற்றிலும் பாதிப்பில்லாத தயாரிப்பு. ப்ளோர் இன்னும் சிவந்தான். அவர் சொன்னார், இங்கே பார், விஷயத்தை குறைப்பதற்காக அல்ல. நீங்கள் அவளுக்கு அதிக அளவு கொடுக்கவில்லை என்பது உண்மையா? டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் கோபமாக கூறினார். நீங்கள் என்னை என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ப்ளோர் கூறினார், இது சாத்தியம் இல்லையா? நீங்கள் தவறு செய்திருக்கலாம். இது போன்ற விஷயங்கள் எப்பொழுதாவது ஒரு முறை நடப்பது இயற்கையே. ஆம்ஸ்ட்ராங் கடுமையாக கூறினார், நான் அப்படி எதுவும் செய்யவில்லை. இந்த பரிந்துரை அபத்தமானது. மற்றும் கோபமாக, நான் அவளுக்கு வேண்டுமென்றே அதிகமாக கொடுத்ததாக கூறுகின்றீர்களா? பிலிப் லாம்பர்ட் விரைவாக கூறினார், நாம் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்ட வேண்டாம். ப்ளோர் வெறித்தனமாக கூறினார், டாக்டர் தவறுதலாக செய்திருக்கலாம் என்றுதான் கூறினேன். டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் முயற்சியுடன் சிரித்தார். சற்று மகிழ்ச்சியற்ற புன்னகை. டாக்டர்கள் அப்படிப்பட்ட தவறுகளை செய்ய முடியாது நண்பரே. ப்ளோர் வேண்டுமென்றே கூறினார். அந்த குரல் சொன்னது உண்மையாயிருந்தால் நீங்கள் செய்த முதல் தவறாக இருக்காதா? ஆம்ஸ்ட்ராங் முகம் வெளிறிவிட்டது. பிலிப் லாம்பர்ட் விரைவாகவும் கோபமாகவும் கூறினார், ப்ளோர், ஏன் இப்படி குற்றம் சாட்டுகிறாய்? நாம் அனைவரும் ஒன்றாகத்தான் இருக்கிறோம். அந்த குரல் நீ பொய் சத்தியம் செய்ததாக உன்னை பற்றியும் குற்றம் சாட்டியது. ப்ளோர் ஒரு படி மேலே சென்றார். அவரது கைகள் இறுகப்பட்டன. கடுப்பாக சொன்னார், தவறான வாக்குவாதம். இது ஒரு அப்பட்டமான பொய். நீங்க முயற்சி செய்து என் வாயை மூடலாம் திரு லாம்பர்ட். ஆனால் நான் தெரிந்து கொள்ளும் விரும்பும் விஷயங்கள் உள்ளன. அதில் ஒன்று உன்னை பற்றி. லாம்பர்ட்டின் புருவங்கள் உயர்ந்தன. என்னை பற்றி? ஆம். எதற்காக இங்கே ஒரு ரிவால்வரை கொண்டு வந்தீர்கள் என்று எனக்கு தெரிய வேண்டும். லாம்பர்ட் எதிர்பாராத விதமாக கூறினார், உங்களுக்கு தெரியும் ப்ளோர், நீங்கள் பார்ப்பது போல் கிட்டத்தட்ட முட்டாளில்லை. அதுவும் இருக்கலாம். அந்த ரிவால்வரை பற்றி என்ன? லாம்பர்ட் சிரித்தார். நான் அதை கொண்டு வந்தேன். ஏனென்றால் நான் சிக்கலில் சிக்குவேன் என்று எதிர்பார்த்தேன். ப்ளோர் சந்தேகத்துடன் கூறினார். நேற்றிரவு நீங்கள் அதை எங்களிடம் சொல்லவில்லை. லாம்பர்ட் தலையை ஆட்டினார். நீங்கள் எங்களிடம் விஷயத்தை மறைச்சிட்டீங்களா? ப்ளோர் தொடர்ந்தார். ஒரு வழியில் ஆம். லாம்பர்ட் கூறினார். சரி வா, முழு உண்மையை கூறு. லாம்பர்ட் மெதுவாக கூறினார், நான் இந்த தீவிற்கு உங்கள் அனைவரைப் போல வரவில்லை. ஒரு சிறிய யூத பையன் அணுகினான். மோரிஸ் அவன் பெயர். அவர் எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கினார். 100 கினியாக்கள். இங்கே வந்து நான் விழிப்புடன் விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றார். சரி. ப்ளோர் பொறுமையின்றி தூண்டினார். லாம்பர்ட் புன்னகையுடன் கூறினார், அவ்வளவுதான். டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் கூறினார், ஆனால் நிச்சயமாக அவர் அதைவிட அதிகமாக உங்களிடம் சொன்னாரா? ஓ இல்லை,
அவர் செய்யவில்லை. எனக்கு பணம் தேவை இருந்தது. அதனால் ஒத்துக்கொண்டேன். புளோர் நம்பிக்கையற்று பார்த்தார். அவர் சொன்னார், இதையெல்லாம் ஏன் நேற்று இரவு எங்களிடம் சொல்லவில்லை? மை டியர் ஜென்டில்மேன், லாம்பர்ட் தோள்களை குலுக்கினார். எனக்கும் ஆரம்பத்தில் குழப்பமாக இருந்தது. டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் சாதுர்த்தியமாக கூறினார். ஆனால் இப்பொழுது நீங்கள் வித்தியாசமாக நினைக்கிறீர்களா? லாம்பர்ட்டின் முகம் மாறியது. அது இறுகி கெட்டியானது. அவர் சொன்னார், ஆம், நான் இப்பொழுது உங்களைப் போலவே அதே நிலைமையில் இருக்கிறேன் என்று நம்புகிறேன். அந்த 100 கினியாஸ் என்பது என்னை இங்கு வரவைப்பதற்கு திரு ஓவனின் கைங்கரியம். நானும் உங்கள் அனைவரைப் போலவே இங்கு ஒரு பொறியில் மாட்டிக்கொண்டு உள்ளேன். திருமதி ரோஜர்ஸ் மரணம், டோனி மார்ஸ்டனின் மரணம், சாப்பாட்டு மேஜையில் காணாம போகும் சிப்பாய் பொம்மைகள். ஓ, நாம் திரு ஓவனின் கைவண்ணம் தெளிவாக தெரிகிறது. ஆனால் திரு ஓவன் இருக்கும் இடம்தான் எங்கே? கீழ்த்தளத்தில் உணவு வேலைக்கான மணி அடித்தது. அகதா